அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் சந்திப்பு மகிழ்கிறேன். ஒரு 100 சிறுகதைகளும் ஒரு 200 இதிகாச புராண சிறுகதைகளும் நான் எழுதியிருப்பேன். அதில் சிறுகதைகளில் ஒன்று 12வது மின்சார கண்ணா. ஒரு சாயங்கால நேரம் மின்சார பூவே என பாடிக்கொண்டிருந்தார் ரஜினிகாந்த் தொலைக்காட்சியில். மின்சார கண்ணா என்றபடி ரம்யா கிருஷ்ணன் ஒய்யாரமாக ஆடியபடி வர, அடுத்து சீரியல் போடுவதற்குள் கிரைண்டரில் போட்ட மாவை வழிக்க எழுந்தாள் அகல்யா. கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் சீரியல் விரும்பிகளாக இருப்பதால் பிரச்சனை இல்லை. மற்றவர்கள் சீரியல் பார்க்கும் நேரத்திலாவது கணவரோடு தனிமையில் பேச நேரம் கிடைக்கும் என்பதால் அவள் சீரியல்களை வரவேற்றாள் எனலாம். அலுவலகத்திலிருந்து வந்த கணவர் கை கால் முகம் கழுவி துண்டு எடுத்து துடைத்தபடி போக, பின்னேயே மிக்சரும் ஃபில்டர் காஃபியுமாக போய் அமர்ந்தாள். அவர்கள் பெட்ரூம் என்றாலும் மாமியாரின் காட்ரேஜ் பீரோவும் அங்கேயே இருந்ததால் எல்லோரும் பணம் எடுக்க ட்ரெஸ் எடுக்க வந்தபடி இருப்பார்கள். பெட்ரூம் என்பது இரவில்தான், மற்றபடி அதுவும் ஒரு அறை. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மாமியார், மாவை பாருமா, தண்ணி இல்லாமல் ஓடுற மாதிரி இருக்குது என்றார். காஃபி குடித்த கணவர் விரல்களை பிடித்தபடி பேசிக்கொண்டே இருந்தார். அணிந்திருந்த கண்ணாடி வளையல்களை என்று எண்ணியபடியும். எத்தனையோ கிரைண்டர்கள் மாறிவிட்ட போதும் அவளுக்கு சீராக கொடுத்த டேபிள் டாப் கிரைண்டர் கவர் போட்டு ஒரு மூலையில் இருந்தது. பழைய கிரைண்டரை நன்கு அரைக்கும் என்பது அவள் மாமியாரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கிரைண்டர் இடந்த இடத்தில் 3 பின் பிளக் என்பதால் சில சமயம் ஷாக் அடிக்கும். எப்போவோ கட்டிய வீடு என்பதால் ஒழுங்காக எர்த் கனெக்ஷன் கொடுக்காதது தான் காரணம். விரல்களை கணவரின் பிடியிலிருந்து உருவியபடி, இருங்க போய் மாவை பார்த்துட்டு வர்றேன் என நகர்ந்தாள். கணவர் செல்போனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தார். கிரைண்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு அமர்ந்துதான் மாவை அள்ள வேண்டும். எர்த்து இல்லாததால் மாவு நிறைய அள்ள வேண்டி இருப்பதாலும் ஒரு மரப்பலகையில் நின்று நெடுநேரம் அள்ள முடியாது என்பதால் இந்த ஸ்டூல் ஏற்பாடு. ஸ்டூலின் காலிலேயே கால் வைத்துக் கொள்வதால் கரண்ட்டும் பாஸ் ஆகாது. மாவு அரைந்து விட்டது என அள்ளத் தொடங்கினாள். அப்போது டிவியில் மிக முக்கியமான கட்டமாக ஹீரோயின் சோகமாக வசனம் பேசி அழும் காட்சி. அவ்வளவுதான், இன்னைக்கு பூரா இதேதான். இந்த எபிசோடு முடிகிற வரைக்கும் என நினைத்தபடி இருந்தவள் திடீரென நிழல் அடிக்கவும் மிக அருகில் கணவரின் முகத்தை பார்த்தாள். கண்ணோடு கண் நோக்கியவர் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் கன்னத்தில் முத்தமிட்டார். இருவருக்கும் சுர் என்று கரண்ட் அடித்தால் போல் இருந்தது. நிஜமாகவே முத்தமிட்டால் ஷாக் அடிக்குமா? இருவருக்கும் தெரியவில்லை. திரும்ப இன்னொரு கன்னத்தில் முத்தமிட்டார். அதை திரும்ப அதிக அளவில் சுர் என்று அடிக்க தூக்கி வாரி போட்டது. அது எர்த்தில்லாத கிரைண்டரில் இவள் கை வைத்தபடி மாவை அள்ளியதால் கரண்ட் 2 பேரையும் லேசாக கிஸ் அடித்திருக்கிறது என்று புரிந்தது. மாவு கையோடு கிரைண்டரை தொடாமல், நல்ல வேலை போங்க அப்பால, நல்லா கொடுத்தீங்க கரண்ட்டு முத்தம், ஷாக் அடிச்சாப்புல என்று இவள் தள்ளவும், சீரியல் முடிந்து மற்றவர்கள் ஹாலில் சேனலை திருப்ப இன்னொரு சேனலில் ரஜினிகாந்த் பாடிக்கொண்டிருந்தார், மின்சார பூவே என்று. இவள் தன் மின்சார கண்ணனை பார்த்து புன்னகைத்தாள். நன்றி.